ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், ஏங்கிறது இது என்னென்னா செட் ஆஃப் ஆல் என்கிராஸ் அண்ட் மேட்ரிக்ஸஸ் ஓவர் ஏ ரிங் ஆர் காம்புடேட்டிவ் ரிங். ரைட்டுங்களா? ஆறுங்க தான் ரிங்கு. சரிங்களா? ஸோ மேட்ரிக்ஸில் மேக்ஸிமம் ரிங் யூஸ் பண்ணுவோம், சில நேரத்தில் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். சரிங்களா? இப்போ ஆறுங்கிற இந்த இடத்துல ரிங் ஆர் காம்புடேட்டிவ் ரிங் ஜென்ரலாக எடுத்துட்டோம். இதுக்கு அட்ஜாயிண்ட் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, இது ஏஐஜே ஹோல் டிரான்ஸ்போஸ். ஏஐஜேங்கிறது சில ஏங்கிறது ஏஐஜேங்கிற மேட்ரிக்ஸ். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு ஏஐஜேக்கும் ஒரு கரஸ்பாண்டிங்காக கோஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மேட்ரிக்ஸோட டிடர்மினன்ட் தான் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் தான் அட்ஜாயிண்ட் ஏ. கரெக்டுங்களா? ஸோ இது +2லேயே படிச்சிருப்போம். அப்புறம் அட்ஜாயிண்ட் ஏபியை அஜ்பி அஜ்ஏன்னு எழுதணும். ரைட்டுங்களா? ரிவர்ஸில் எழுதணும், அஜ்பி அஜ்ஏன்னு எழுதணும். ப்ரொவைடட் ரெண்டும் ஏஇபின்னு சேம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும், சேம் ஆர்டர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்புறம் இது இந்த ரிசல்ட் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருப்பேன். அட்ஜாயிண்ட் டிடர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ டிடர்மினன்ட் a to the power n-1. ஏங்கிறது என்னங்கிறது அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர். ஓகேங்களா? இதை வச்சு நான் ப்ராப்ளம் அன்றைக்கே லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். எப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏ இப்படி கொடுத்துருவாங்க. எப்படின்னா டிடர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ is equal to ஒரு 9 வச்சுப்போம். வாட் இஸ் டிடர்மினன்ட் ஆஃப் ஏன்னு கேட்பாங்க. ஏயோட மேட்ரிக்ஸோட ஏ லெட் ஏபி என்ன மேட்ரிக்ஸ் வரும் 2. சரி பார்ப்போம். சரி இது யூஸ் பண்ணும். இப்போ என்ன செய்யறோம், நமக்கு டிடர்மினன்ட் ஆஃப் அஜ்ஏ ஃபார்ம் பண்ணது டிடர்மினன்ட் a to the power n-1 தெரியும். அப்போ அஜ்ஏக்கு 9 கொடுத்துருவாங்களா? இப்போ டிடர்மினன்ட் ஏ அதான் கேட்டிருக்காங்க. இப்போ பவரில் என்ன வந்திருக்கும்னா பி 3x3 மேட்ரிக்ஸ், 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ என்ன வரும், பவரில் 3 - 1. அப்போ 9a = டிடர்மினன்ட் a to the power 2. இப்போ டிடர்மினன்ட் என்ன வரும், +or-3. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ். அப்படியே ரிவர்ஸ் பார்ட் எப்படின்னா லெட் ஏபி எனி 4x4 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு டிடர்மினன்ட் ஏ வந்து ஒரு 3 கொடுக்குறாங்க. ஃபைண்ட் டிடர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஓகே, இது கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணோம், டிடர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஃபார்முலா எழுதுவோம். டிடர்மினன்ட் a to the power n-1. என்னங்கிறது அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஆர்டர். இப்போ 3 4 - 1 அப்போ 3 ஸோ ஆன்சர் வந்து 27. இந்த மாதிரி எம்சிக்யூ கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். அப்புறம் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இப்போ இதே கொஸ்டின் வந்து லெட் ஏபி எனி 3x3 மேட்ரிக்ஸ். டிடர்மினன்ட் ஆஃப் ஏயோட டிடர்மினன்ட் வந்து ஒரு 4 கொடுத்துருக்குறாங்க. ஏயோட டிடர்மினன்ட் வந்து 4 கொடுத்துட்டு டிடர்மினன்ட் ஆஃப் 5a கேட்டிருக்காங்க. 5 மேட்ரிக்ஸோட டிடர்மினன்ட். அப்போ நமக்கு என்ன தெரியும், ஸோ டிடர்மினன்ட் கே என்ன 5 இது ஆர்டர் 3 டிடர்மினன்ட் ஏன்னு தெரியும். ஆன்சர் என்ன வரும், 5³ 125 × 4 250 500 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். டிடர்மினன்ட் KA is equal to K⁴n டிடர்மினன்ட் A, where A is n×n மேட்ரிக்ஸ். ஸோ இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட். சரிங்களா? எம்சிக்யூவில் கேட்குறதுனா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது டைம் அதிகமாக எடுக்காது உங்களுக்கு. சரிங்களா? ரைட். ஸோ அதான் இங்கேயும் கொடுத்துருப்போம். ஸோ இதை பாருங்கள், அதை தான் இங்கே எழுதியிருப்பேன். ஸோ இது என்ன தெரியும், டிடர்மினன்ட் a to the power n-1. n-2 2 - 1 அப்போ டிடர்மினன்ட் ஏ தான் ஆன்சர். இப்போ ஆன்சர் வந்து 5. இப்போ இது என்ன வரும், சொல்ல மறந்துட்டேன். அது அட்ஜ் ஆஃப் அஜ்ஏ என்ன செய்வேன்னா டிடர்மினன்ட் ஏ அதுக்கு ஆக்சுவலாக இது ஈஸியாக ப்ரூஃப் கொடுத்துடலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் இதுலேருந்து வரும், ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ரிசல்ட்லேருந்து வருவோம்னா ஏ அஜ்ஏ
HA into A is equal identity நமக்கு தெரியும். ஸோ இதில் இருந்தால் இன்வர்ஸ் கொண்டு வருவாங்க. என்ன பண்ணுவாங்க, டிட்டர்மெண்ட் A into Iன்னு தெரியும். ஸோ இதில் இருந்தால் இன்வர்ஸ் அவங்க கொண்டு வருவாங்க. எப்படின்னா இந்த A HA divided by determinant A HA divided by determinant A provided if determinant A வந்து not equal to 0. ஓகேங்களா, if determinant A வந்து not equal to 0 A into identity வந்துருச்சா. ரைட், இப்போ நமக்கு என்ன தெரியும், இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஏ கூட ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் சேம் ஆர்டர், இது ஒரு n cross n, இது ஒரு n cross n. அதே மாதிரி B into A ஸோ இஸ் ஈக்குவல் ஐடென்டி ஆர்டர் வந்து n cross n. இப்படி வந்துச்சுன்னா A வந்து B யோட இன்வர்ஸாக இருக்கும், B A யோட இன்வர்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக ஸோ ஃபைனைட் டைமென்ஷனில் ஏதாச்சும் ஒன்று வந்தால் போதும், நம்ம இன்ஃபினைட் டைமென்ஷன் ஒர்க் பண்ணும்போது ரெண்டுமே கொண்டு வரணும். ஓகேங்களா, ஃபைனைட் டைமென்ஷனில் ஏபிசி கூட ஐடென்டி வந்தாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்வர்ஸ் வந்துடும். ஸோ இன்னொரு பார்ட்டை ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸில் ரைட் லெஃப்ட்டுங்கிறது இருக்காது. ரைட், அப்போ என்ன அர்த்தம், ஒரு மேட்ரிக்ஸ் ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், ரிசல்ட் ஐடென்டி. அப்போ என்ன அர்த்தம், இது வந்து இதோட இன்வர்ஸ் எழுதிக்கலாம். therefore A inverse equal to HA ஸோ டிவைடட் பை டிட்டர்மெண்ட் A. ஸோ இப்படி தான் A இன்வர்ஸ் ஃபார்முலா கொண்டு வந்தாங்க. ஸோ இதுலேருந்து அவங்க கொண்டு வந்தாங்க. ரைட்டா, ரைட். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரிசல்ட் ப்ரூவ் பண்ண போகிறோம். டு ப்ரூவ் டிட்டர்மெண்ட் ஆஃப் HA determinant A to the power n minus 1 where A is any n cross n matrix. ஓகேங்களா, ரைட். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் இந்த ரிசல்ட் இருக்கா, இந்த ரிசல்ட்டுக்கு நான் அப்படியே அட்ஜாயின்ட் எடுக்க போகிறேன், டிட்டர்மெண்ட் எடுக்க போகிறேன். அப்போ என்ன வரும், டிட்டர்மெண்ட் தனித்தனியாக எடுத்துக்கலாமா, HAக்கு டிட்டர்மெண்ட்டு இது ஓகே, டிட்டர்மெண்ட் A ஐடென்டிட்டி இப்படி எடுத்துக்கிட்டேன். ரைட்டுங்களா. ஸோ இப்போ இங்கே இது ஓகே, நோ ப்ராப்ளம். இங்கே நான் என்ன செய்கிறேன்னா இது ஒரு ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ், அப்போ டிட்டர்மெண்ட் ஏங்க ஃபிக்ஸட் நம்பர் ஆயிரும். இப்போ இதுக்கு அதாவது கேங்கிற ரோலை ப்ளே பண்ணும். இது இங்கே வெளியே எடுக்கும்போது என்ன வரும், டிட்டர்மெண்ட் A அந்த ஸ்கேலரை வெளியே எடுத்து ஸோ n கிராஸ் மேட்ரிக்ஸ், அப்போ n எழுதணும், டிட்டர்மெண்ட் ஐன்னு எழுதணும். கரெக்டுங்களா. ஸோ இப்போ டிட்டர்மெண்ட் A HAக்கு டிட்டர்மெண்ட் A to the power n, திஸ் வேல்யூ 1, ஐடென்டி மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் வந்து 1. அப்போ என்ன ஆயிரும், HAக்கு டிட்டர்மெண்ட் வந்து என்ன வரும்னா டிட்டர்மெண்ட் A to the power n minus 1 provided if டிட்டர்மெண்ட் A வந்து நாட் ஈக்குவல் 0ன்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, டிட்டர்மெண்ட் A வந்து நாட் ஈக்குவல் 0 எடுக்கும்போது ரிசல்ட் ட்ரூவாக இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி நம்ம அடுத்த ரிசல்ட் ப்ரூவ் பண்ணலாம். இந்த ரிசல்ட் நம்ம இதுலேருந்தே கொண்டு வரலாம். ஓகேங்களா, ஸோ தெரியலன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த ரிசல்ட் என்னன்னா, இப்போ நமக்கு என்ன தெரியும்னா we know that h of HAக்கு டிட்டர்மெண்ட் தெரியும், determinant A to the power n minus 1 where A is n is say order of the matrix A. Right, இப்போ என்ன பண்ணா h of HA கண்டுபிடிக்கணுமா, h of HA க்கு டிட்டர்மெண்ட். அப்போ நான் இது ஏங்கிற மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணலாமா, இது HA இது ஏங்கிற கன்சிடர் பண்ணிட்டு இதுக்கு நான் ரிசல்ட் அப்ளை பண்ணலாமா. அப்போ என்ன எழுதுனா therefore HA determinant A to the power n minus, கரெக்டா. ஸோ இதை A மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணுறேன். எகெயின் இதுக்கு டேரெக்டாக அந்த ரிசல்ட் அப்ளை பண்ணலாமா. அப்போ டிட்டர்மெண்ட் A n minus 1 எழுதணும். ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு n minus 1 இருக்கு. அப்போ டிட்டர்மெண்ட் A to the power n minus 1 the whole square. ஸோ இதான் ரிசல்ட். இதே மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ h of எத்தனை டைம்ஸ் எடுக்கிறோம் பாருங்க, 3 டைம்ஸ்னா என்ன வரும், 3 டைம்ஸ்னா டிட்டர்மெண்ட் A to the power n minus 1 power 3 வரும். 4 டைம்ஸ் எடுத்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் A பவர் n minus 1 பவர் 4 வரும். அவ்வளோதான் விஷயம். ரைட்டுங்களா. ஸோ இதுதான். ஸோ இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட். ஓகேங்களா. ஸோ அதான் எனக்கு கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ இதுக்கு கேட்டால் என்ன பண்ணணும், ரிசல்ட் என்ன, டிட்டர்மெண்ட் A to the power n minus 1 the whole square. ஓகேங்களா, நான் 2 டைம்ஸ் எடுத்துருப்போம். அப்போது ஸ்கொயர் யூஸ் பண்ணணும். இப்போ என்னது 5 n minus 1 2 minus 1 the whole square. இப்போது 5 பவர் 1 5 ஆன்சர். கரெக்டுங்களா. ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள், ரிவர்ஸ் பார்ட். இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் A கொடுத்துட்டு டிட்டர்மெண்ட் A கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும், அந்த ஃபார்முலா தான் வரணும். டிட்டர்மெண்ட் A to the power n minus 1, இதோட வேல்யூ 16 கொடுத்துருக்காங்க. டிட்டர்மெண்ட் A வந்து n minus 1. இப்போ என்ன அர்த்தம், டிட்டர்மெண்ட் A வந்து ஸோ ஏவோட ஆர்டர் கொடுத்துருக்காங்க 3 x 3. இப்போ 3 கொடுக்கும்போது என்ன வந்துடும்னா 3 கொடுத்தா 2ன்னு வந்துடும். இப்போ டிட்டர்மெண்ட் A வந்து +or -4 வந்துடும்.
ஓகேங்களா? ரைட். ஸோ அதே மாதிரி நம்ம இது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? டிட்டர்மெண்ட் ஏ டு தி பவர் n-1 the whole square தெரியும், 625. டிட்டர்மெண்ட் ஏ வந்து தெரியும், அதான் கேட்டிருக்காங்க. டிட்டர்மெண்ட் ஏ என்னோட என்னங்கிறது இந்த ஏ மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3 - 1 2 ஸ்கொயர் 2 வந்துடுது 625. இப்போ டிட்டர்மெண்ட் என்ன வந்துடும்னா ±25. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளத்தை யூஸ் பண்ணிப்போம். அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். நீங்கள் சொன்னால ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா இது ப்ரொவைடட். இப்போ ஏபி த ஹோல் இன்வர்ஸை பி இன்வர்ஸ் இந்த ஏ இன்வர்ஸ் எழுதிக்கலாம். அது மாதிரி ப்ரொவைடட் ஏபி ஆர் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸஸ். அது மாதிரி ஏபிசி ஆர் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸாக இருந்து ஸோ மூணுக்கும் சேம் ஆர்டர் இருந்தால் அந்த ரிசல்ட் விட்டுரும். கரெக்டுங்களா? ஸோ ரிவர்சல் லா ஃபார் இன்வர்ஸ், இதுக்கு பேர் ரிவர்சல் லா ஃபார் இன்வர்ஸ். ஓகே, அடுத்து என்னென்னா ஒரு மேட்ரிக்ஸ், இது வந்து இன்டிஜரில் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ டிட்டர்மெண்ட் ஏ நாட் ஈக்குவல் 0, அப்போ அது கண்டிப்பாக இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதா? ஆகணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அதாவது ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், அது எக்ஸிஸ்ட் ஆகிறது மேட்ரிக்ஸ் வந்து இந்த செட்டில் இருக்குமான்னு தான் இப்போ கொஸ்டின். ரைட்டுங்களா? ஸோ ஓகே, சப்போஸ் ஏ இன்வர்ஸ் வந்து பிலாங்ஸ் டு இந்த ஓவர் செட்டில் இதில் இருக்கணும்னா இந்த டிட்டர்மெண்ட் ஏ என்ன ஆகணும்? +or-1 ஆகணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ டிட்டர்மெண்ட் ஏ வந்து 1, ஸோ இப்படி வரணும். adjoint A belongs to m n cross n matrices over இன்டிஜரில் கொண்டு வரணும். சரிங்களா? ஆக்சுவலாக என்ன வரும்னா, அதாவது adjoint என்ன வரும்னா, ஸோ அதாவது இந்த மேட்ரிக்ஸ் ஓவர் எதில் இருக்குமோ அதில் வந்துடும். இது வந்து இன்டிஜரில் உள்ள எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் இன்டிஜர்ஸாக இருக்கும். அப்போ இது வந்து என்ன வரும்னா, இது இப்போ டோட்டலாக இன்டிஜராக மாறணும். இந்த டிட்டர்மெண்ட் ஏ வெளியே +or-1 வந்துச்சுன்னா இது கம்ப்ளீட்டாக என்ன இருக்கும்? அந்த ஹோல் என்ட்ரிஸ் ஃபுல்லாக எங்கே இருக்குன்னா இன்டிஜரில் இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான கண்டிஷன். ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? டிட்டர்மெண்ட் இன்வர்ஸும் என்னது இந்த செட்டுக்குள்ளே இருக்கணும்னா, ஸோ அப்போ இது வந்து இசட்டுக்குள்ள இந்த எலமெண்ட்ஸ்லாம் இசட்டில் வந்து இருக்குங்க. இந்த 1 டிட்டர்மெண்ட் ஏ இந்த ஃபிக்ஸட் நம்பர் வந்து 1/2னா செட்டில் இருக்காது. அப்போ நமக்கு இதை வந்து 1 மாற்றணும், 1 ஆர் -1 மாற்றணும்னா இது இன்டிஜராக மாறிடும். ஸோ இந்த என்ட்ரிஸ்லாம் இன்டிஜராக மாறிடும். ஸோ அதான் கான்செப்ட். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு இதில் கேட்ட கொஷின்ஸ், என்பிஹெச்எம் இதை வந்து பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். அடுத்து நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். பட் ஒரு ஏங்கிற மேட்ரிக்ஸ், டிரான்ஸ்போஸுங்கிறது எனி மேட்ரிக்ஸ். ரைட்டுங்களா? எனி ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ், இது ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஏஐஜே வந்து ஏஜேஐன்னு எழுதிக்குவோம், ரோ ஃபுல்லாக காலமாக மாற்றி எழுதிக்குவோம். ரைட்டுங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பாருங்கள். ஸோ ஏ +or-b த ஹோல் டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸ் +or-b டிரான்ஸ்போஸ். அப்புறம் இது ஆல்ரெடி நம்ம ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ், பி டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸ் எழுதிக்கலாம். இதை ரிவர்சல் எழுதிக்கணும். கரெக்டுங்களா? ரைட். இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. லாம்டா ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸை இந்த லாம்டாவை அவுட் சைடு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எனி லாம்டா பிலாங்ஸ் டு ரிங். சரிங்களா? இதெல்லாம் எடுத்துக்கலாம். சிஆர் இதெல்லாம் எடுத்துக்கணும். ஸோ இதனால் என்ன அர்த்தம்னா, இது வந்து இந்த டிரான்ஸ்போஸ் வந்து ஒரு லீனியர் ஆப்ரேட்டர். லீனியர் ஆப்ரேட்டர் அர்த்தம் டி ஆஃப் w1 டி ஆஃப் v1 + v2 டி ஆஃப் v1 + டி ஆஃப் v2ன்னு எழுதணும். இப்போ டி ஆஃப் லாம்டா டைம்ஸ் வியை வந்து லாம்டா டிவின்னு எழுதணும். ஸோ அதுதானே இங்கே இருக்கு. ஸோ இதான் ட்ரேஸ் ஆஃப் ஏ + பியை இந்த மாதிரி எழுதிட்டோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். இது வந்து இதுலேருந்து ட்ரூ ஆயிரும். அப்போ இது வந்து டிரான்ஸ்போஸ் ஒரு லீனியர் ஆப்ரேட்டர் இருப்பார். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது நம்ம பின்னாடி படிப்போம். ஸோ மேட்ரிக்ஸ், ஸோ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்னு படிப்போம், அந்த பேசிஸ் வச்சு படிப்போம். இருக்கட்டும். ஓகே, அடுத்து பாருங்க, கான்ஜுகேட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இது ஒரு முக்கியமானது. கான்ஜுகேட் வரும்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துடும். இந்த ஃபீல்டு வந்து என்னது, என்ட்ரிஸ் ஃப்ரம் காம்ப்ளெக்ஸில் வந்துடும். சரிங்களா? இப்போ அதை ஏ பார்னு எடுப்போம். ஆக்சுவலாக என்னென்னா ஏ பார் ஏஐஜே த பார். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் வச்சுக்கோமே, 2 + i 3 - i 7 i இப்படி இருக்குது. இப்போ நான் இதுக்கு இந்த மேட்ரிக்ஸில் கான்ஜுகேட்னா உள்ள ஒவ்வொரு என்ட்ரிக்கும் நான் கான்ஜுகேட் எடுக்கணும். அவ்வளோதான். 2 - i 3 - i 7 கான்ஜுகேட், ஐக்கு கான்ஜுகேட், இவ்வளோதான். இப்போ என்ன வரும், 2 - iன்னு வந்துடும், 3 + iன்னு வந்துடும், 7 ரியல் நம்பருக்கு கான்ஜுகேட் இட் செல்ஃப், இது வந்து -iன்னு வந்துடும். ஸோ இவ்வளோதான் கான்ஜுகேட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு பின்னாடி தேவைப்படும். பின்னாடி எங்கே தேவைப்படும்னா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம எங்கே தேவைப்படும், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ், அங்கெல்லாம் அது தேவைப்படும். சரிங்களா?
ஸோ அதுக்காக தான் நான் இதை நடத்திக்கிட்டு இருக்கேன், சும்மா நடத்தலை. சரிங்களா? எனக்கு பின்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்படும். ஸோ வெக்டார் ஸ்பேஸ் சப்ஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்படும். அப்போ நான் டேரெக்டாக இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா? ரைட். இப்போ அதே நேரத்தில் ஏபி இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. டிட்டர்மெண்ட் ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் வந்து ஏ டிரான்ஸ்போஸ் பி, அதாவது ஏபி த கான்ஜுகேட், ஏ கான்ஜுகேட் பி கான்ஜுகேட் எழுதிக்கலாம். பட் இதுதாங்க பிரச்சனை. ஏன்னா வந்து இங்கே லாம்டா பார்னு எடுக்கணும். ஸோ இங்கே என்னது லாம்டான்னு எடுக்க முடியும், லாம்டா பார்னு எடுக்கணும். ஏன்னா லாம்டாங்கிற இந்த இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், லாம்டா பிலாங்ஸ் டு சி. ஸோ லாம்டா பிலாங்ஸ் சியாக இருந்துச்சுன்னா என்ன வந்து லாம்டா பார்னு வரும். லாம்டா பிலாங்ஸ் ஆர்னா இந்த லாம்டா பார் வந்து லாம்டானே இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து தஃபர்னது ஒரு இந்த கான்ஜுகேஷனுங்கிறது, ஸோ இந்த வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து இந்த வெக்டார் ஸ்பேஸ் போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்காது. ஏன்னா ஓவர் சியில் பேசுகிறோம். ஓகேங்களா? ஓவர் சியில் பேசியிருக்கோம். ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து வராது. இப்போ இதே நேரத்தில் ஆரை போடும்போது இந்த என்ட்ரிஸ்லாம் ஆரில் எடுக்கும்போது இது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் மாறிடும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ சிஎஸ்ஆர் எக்ஸாமில் இந்த கொஸ்டினை கேட்காம இருக்க மாட்டேன். ட்ரேஸை கட் பண்ணிட்டு தான் போவாங்க. ரைட்டுங்களா? இப்போ ட்ரேஸ் ஆஃப் ஏன்னு அர்த்தம், ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு. ரைட். இது எனி ரிங். ரைட்டுங்களா? ட்ரேஸ் ஏங்கிறது என்ன அர்த்தம்னா சம் ஆஃப் மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ். ஏங்கிற மேட்ரிக்ஸோட சம் ஆஃப் ஆல் த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் இஸ் கால்டு ட்ரேஸ் ஆஃப் ஏ. சரிங்களா? இப்போ இதோட ப்ராப்பர்ட்டி பாருங்க. ப்ராப்பர்ட்டி தான் இங்கே மெயின். ஸோ இப்போ ட்ரேஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் தனித்தனியாக எழுதிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த டெஃபினேஷனை ஃபாலோ பண்ணாலும் வந்துடும். ட்ரேஸ் ஆஃப் லாம்டா ஏ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா லாம்டா ட்ரேஸ் ஏ. இது ரியல் நம்பராக இருந்தாலும் சரி காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தாலும் லாம்டா அவுட் சைடு எடுத்துக்கலாம். இதான் முக்கியமான ட்ரேஸ் ஏபிசி ஈக்குவல் டு ட்ரேஸ் பிஏ. ஆக்சுவலாக இது என்ன ஆச்சுன்னா ஒரு தடவை எம்எஸ்சி முடிச்சுட்டு ட்ரிபிள் ஐ டிடிஎம்னு ஒன்று உங்களுக்கு தெரியுமா? ட்ரிபிள் ஐ டிடிஎம் இது எங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கு. அதாவது என்னென்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் மேனுஃபேக்சரிங் யூனிவர்சிட்டின்னு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ இங்கே பிஹெச்டி அட்மிஷனுக்காக நான் போயிருந்தேன். ஆக்சுவலாக அவங்க நம்பர் தேரி தான் கேட்டது. நம்பர் தேரிக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ நம்பர் தேரி படிக்க சும்மா அட்டன் பண்ணுவோமேன்னு போயிருந்தோம். அப்போது இன்டர்வியூ பாஸ் ஆகியாச்சு. இது ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இன்டர்வியூ கூப்பிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா வாட் இஸ் த டிட்டர்மினன்ட் ஆஃப் 2x2 மேட்ரிக்ஸ். அது நான் சொல்லிட்டேன். இப்போயே ஒன்றா சொல்லிட்டே வரும்போது லாஸ்ட்டில் இந்த கொஸ்டின் கேட்டாங்க, ட்ரேஸ் ஏபிசி ஈக்குவல் ட்ரேஸ் பியா இருக்குமான்னு கேட்டாங்க. ஆமாம் சார் இருக்கும். ஏன்னா ரிசல்ட் நான் ஆல்ரெடி படித்து வச்சுருந்தேன். ட்ரேஸ் ஏபியும் ட்ரேஸ் பிஏ ஈக்குவலாக இருக்குமா? அடிஷன் கேட்டாங்க, எஸ்ன்னு சொல்லிட்டேன், ஒன்றும் சொல்லலை. அது கேட்டாங்க, நான் சொல்லிட்டேன். ட்ரேஸ் ஏபியும் ட்ரேஸ் பியும் ஈக்குவலாக இருக்குமா? ஸோ ரிசல்ட் ஆல்ரெடி தெரியுதுன்னா எஸ் சார்னு சொல்லிட்டேன். அப்போ அவங்க போர்டில் ப்ரூஃப் கேட்டாங்க. ஸோ அந்த இடத்துல என்னால் கொடுக்க முடியல. சரிங்களா? போர்டில் இந்த ப்ரூஃப் எழுத சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு நான் ப்ரூஃப் தரல. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ ஓகே. ஆனால் இந்த ரிசல்ட்டை வந்து எல்லா எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க. சிஎஸ்ஆரில் இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போடுற மாதிரி இருக்குது. ரைட். இப்போ ட்ரேஸ் ஏபியை ட்ரேஸ் பிஏன்னு எழுதிக்கும். நீங்கள் ஈஸியாக ப்ரூஃப் கொடுத்துடலாம். ரைட். பாருங்கள், இப்போ ட்ரேஸுங்கிறது இங்கே. ஸோ இது என்ன ஆகும்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா லாம்டான்னு வெளியே எடுத்துட்டோம். இது வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்ம் பண்ணிடும். இது பாருங்க, இதான் முக்கியமான கான்செப்ட். இப்படி தான் கொஸ்டின் செட் பண்ணுறான். ஆக்சுவலாக என்னென்னா ட்ரேஸ் ஏபிசி இது நான் எப்படி எழுதலாம்னா இந்த இதை யூஸ் பண்ணி பண்ணணும். ஒன்று யூஸ் பண்ணி பண்ணணும். இப்போ ட்ரேஸ் ஏபிசின்னு எழுதிக்கலாமா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் மாற்றிக்கணும். கரெக்டாக? அப்போ இதை ட்ரேஸ் பிசிஏ இப்படி எழுதிக்கலாம். ஸோ அதான் எழுதியிருப்போம். அப்போ இதை இப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரேஸ் ஏபியை சிங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கிறேன், சியை வந்து இப்படி வச்சுக்கிறேன். இப்போ எப்படி எழுதிக்கலாம், ட்ரேஸ் சிஏபின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? பட் இப்படி எழுத முடியாது. ஸோ இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது. ஏபிசியை ஏசிபிடி இப்படி மாற்ற முடியாது. ஓகேங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இப்படி மாற்ற முடியாது. ஸோ இதுதான் இந்த லாஜிக். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 3 மேட்ரிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டில் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு 2 ப்ராடக்டை சிங்கிளாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் மாற்றி போடுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இது ப்ராப்பர்ட்டி. சரி, இப்போ இப்போ எனக்கு இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இதை பண்ணணும். இது எப்படி பண்ணலாம் பாருங்கள். இந்த ரிசல்ட்டுக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்கள்.
ஏபிங்கிறது n cross n மேட்ரிக்ஸ் ஓவர் ஃபீல்டு F, ஏங்கிறது இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸாக இருக்குது. ட்ரேஸ் ஏபி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்ல முடியுமா? ட்ரேஸ் ஏவா ட்ரேஸ் பியா 0வா 1ஆன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹோம் ஒர்க். ரைட். அடுத்து ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி பாருங்கன்னா ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ வந்து ஈக்குவலாக இருக்கும். இது என்ன வரும்னா சமேஷன் ஏஐஜே த ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலாக என்னென்னா அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்களா? ரைட் ரைட். ஸோ என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் அப்படியே ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணுறோம். அதே மாதிரி செகண்ட் ரோவில் எல்லா எலமெண்ட்டையும் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணுறோம். அதே மாதிரி ஸோ எல்லா அப்போ லாஸ்ட் என்னது nth ரோவில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணுறோம். ஸோ இதுதான் என்னதுன்னா ட்ரேஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஓகே ரைட். ஸோ இதுலேருந்து என்ன எழுதிக்கலாம்னா இது இந்த ப்ராப்பர்ட்டிக்காக தான் எழுதிக்கணும். ரைட்டா? ரைட். ஃபார் எனி ரியல் நம்பர் ரியல் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அப்போ ஏங்கிறது ஒவ்வொரு என்ட்ரிஸ் ரியல் நம்பர். ட்ரேஸ் ஏ டிரான்ஸ்போஸ் என்ன வரும்? greater than or equal 0. என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் இது வந்து அதே மாதிரி இது உங்களுக்கு ஒர்க்கு. ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் greater than or equal 0. அதுமாதிரி ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏவும் greater than or equal 0. என்ன ரீசன் நீங்கள் எனக்கு சொல்லணும். ஸோ இதுக்கு ரீசன் நீங்கள் சொல்லணும், என்ன காரணம்னு நீங்கள் சொல்லணும். சரிங்களா? ரைட். அடுத்து ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். இப்போ டிரான்ஸ்போஸ் தனியாக பார்த்தோம், கான்ஜுகேட் தனியாக பார்த்தோம், ரெண்டையும் சேர்க்குறோம். அதாவது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸுக்கு தேவைப்படும். சரிங்களா? ரைட். இப்போ இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டினா அதாவது ஒன்று இப்படி எடுப்பாங்க, அதாவது ஏ பார் த ஹோல் டிரான்ஸ்போஸ் போடும் அல்லது ஏ ஸ்டார் யூஸ் பண்ணுவாங்க. ஏ ஸ்டார்னாலும் இதான் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது கான்ஜுகேட்டும் எடுக்கணும், அதே நேரத்தில் டிரான்ஸ்போஸும் எடுக்கணும். சரிங்களா? இது தேவைப்படும் பின்னாடி. இப்போது ஏ ஸ்டார் த ஹோல் ஸ்டார் வந்து ஏ, இது அப்படியே லீனியர் டிரான்ஸ்போர்மேஷன் எஸ்டியில் கொடுப்பாங்க, எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், எம்சிக்யூவில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி ஸ்டார் வச்சு கேட்கறது ப்ளஸில் இருக்கும்போது தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். லேம்டா ஏ ஸ்டார்னா அர்த்தம். இங்கே வந்து லேம்டாங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் போகும், அதனால ஆல்ஃபா பார்னு வரும் ஏ ஸ்டார். இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். இப்போ ஏபி த ஹோல் ஸ்டார் வந்து பி ஸ்டார் ஏ ஸ்டார்னு எழுதிக்கலாம். ஸோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் எல்லாமே, இது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். சரிங்களா? ரைட். ஸோ இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட்ஸ். ஸோ அவ்வளோதான், கான்ஜுகேட் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது மேட்ரிக்ஸ் தியரியில் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் சொல்லிட்டேன். அடுத்து வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரியல் சிமெட்ரிக், ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக், ரியல் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ், காம்ப்ளெக்ஸ் ஹெர்மிஷியன், காம்ப்ளெக்ஸ் ஸ்கியூ ஹெர்மிஷியன், யூனிட்டரி ஸ்பேஸ், அப்புறம் என்னது இன்வெர்ட்டரி ஸ்பேஸ், இன்வெர்ட்டரி மேட்ரிக்ஸ், ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ், நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ், அப்புறம் என்ன இருக்கு ரேங்க் ஒன் மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி. அப்புறம் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், ஸ்ட்ரிக்ட்லி அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், ஸ்ட்ரிக்ட்லி லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி கிளாஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் டிஃபைன் பண்ணுவோம். எதுக்கு சொல்கிறேன்னா நான் மேட்ரிக்ஸை வச்சு தான் லீனியர் அல்ஜிப்ராவை இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண போகிறேன். என்ன காரணம்னா இதுக்கப்புறம் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு வெக்டார் ஸ்பேஸுக்கும் இடையில ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அது கரஸ்பாண்டிங்காக ஒரு மேட்ரிக்ஸ் என்னால் கொடுக்க முடியும். சரிங்களா? அப்போ அதில் எனக்கு இதெல்லாம் தேவைப்படும், மேட்ரிக்ஸ் தியரி எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அது ஒன்று. இப்போ அதுக்கப்புறம் எங்கே போவோம்னா ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டார்ஸ். அங்கேயும் என்னது கம்ப்ளீட்டாக என்னது டிட்டர்மெண்ட்டு இந்த இதுதான் மேட்ரிக்ஸ் தியரி தேவைப்படும். ஸோ ஸ்கியூ மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூஸ்லாம் எப்படி இருக்கும்? ரியல் நம்பராக இருக்குமா, காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குமா? ரியல் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூஸ்லாம் எப்படி இருக்கும்? ரியல் யூனிட்டரி மேட்ரிக்ஸுக்கு எப்படிலாம் இருக்கும்? ஸோ இந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னா இது தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா டயகனலைசபிள், அங்கேயும் எனக்கு இதே கேஸ் எனக்கு தேவைப்படும். அதனால் ப்ராப்பர்ட்டிஸ் மேட்ரிக்ஸ் தியரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அதை எனக்கு முடிச்சு அப்படியே பிடிச்சி போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? இது அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது பேசிஸ். எந்த ஒரு வெக்டார் ஸ்பேஸ் கொடுத்தாலும் பேசிஸ் என்ன? இப்போ செட் ஆஃப் ஆல் n cross n மேட்ரிக்ஸ் ஓவர் ஆருக்கு சப்ஸ்பேஸ் என்னது? செட் ஆஃப் ஆல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ், ரியல் சிமெட்ரிக். அதோட டைமென்ஷன் என்னது? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில டைமென்ஷன் தியரம் பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் எனக்கு முடிஞ்சிடும். ஸோ இதை முடிக்கிறதுக்கு தான் நான் வேகமாக போயிட்டு இருக்கேன். முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுவோம், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜம்ப் பண்ணிடுவோம். அங்கே போயாச்சுன்னா அது வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கும். அப்போ நமக்கு வந்து பேசிக்காக வந்து போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இது அது முடிச்சதுக்கப்புறம் இந்த சஸ்பேஸில் நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் எழுதி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் வெக்டார் சஸ்பேஸ்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இந்த R2 R3ல இந்த சம் எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் சஸ்பேஸ் ஆர் நாட். அதே மாதிரி இங்கே R2லையும் போட்டிருக்கேன். R2ல இதெல்லாம் சஸ்பேஸ் ஆர் நாட். இதை நம்ம பின்னாடி நான் கொடுக்குறேன். அப்புறம் மேட்ரிக்ஸ் ஸ்பேஸு. ஸோ மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ் இதெல்லாம் சஸ்பேஸாக இருக்கும். சஸ்பேஸ் எல்லாம் டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்புறம் பாலினாமியல் ஸ்பேஸு, அப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்பேஸு, அப்புறம் சீக்வன்ஸ் ஸ்பேஸ். இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வந்துடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதாவது நம்ம நடத்துறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நோட்டில் எழுதுங்க. சரிங்களா? ஒரு நோட்டில் எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸாம் டைத்தில் ரிவிஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்படியே பார்த்து படிச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே கதையாகாது. சரிங்களா? ஸோ ஒரு நோட்டில் எழுதுங்க. இப்போ பியூர் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு நோட் போடுங்க. லீனியர் அல்ஜிப்ரா போயிருக்கு, அதுக்கு தனியாக ஒரு நோட் போட்டு ப்ராப்பர்ட்டிலாம் எழுதி வைங்க. சரிங்களா? அப்புறம் அல்ஜிப்ரானா அதுக்கு தனியாக ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கு தனி நோட்டு போடுங்க. ரியலுக்கு தனி நோட்டு போடுங்க. பியூர் மேக்ஸுக்கு தனித்தனி நோட்டு போடுங்க. அப்ளைடு மேக்ஸுக்கு ஒரு நோட்டை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கணும். இங்கிட்ட ஒரு அப்ளைடு மேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எழுதுங்க, பின்னாடி இருந்து ஒரு சப்ஜெக்ட் எழுதுங்க. அப்ளைடு மேக்ஸுக்கு அது போதும். அப்படியே நீங்கள் நோட்டு போட்டு எழுதிட்டு வந்தால் மட்டும்தான், நோட்டு போட்டு எழுதிட்டு வந்து அதை அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்குள்ள நீங்கள் டெஸ்ட் வச்சு அப்படியே பண்ணும்போது தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட்டை எழுதாமலோ அதை ரிவிஷன் பண்ணாமோ நீங்கள் படித்தா உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? அதனால் கொடுத்துருக்க நோட்ஸை நோட்டில் எழுதுங்க. அதை திரும்ப திரும்ப நீங்கள் படிங்க. ஃபஸ்ட் டைம் எழுதும்போது கஷ்டமாக தான் இருக்கும், திரும்ப திரும்ப படிங்க. ஸோ ரெண்டாவது, நான் வந்து இப்போ இதில் ஃபோனில் எல்லாரும் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஃபோனில் வந்து என்னோட எழுத்து ரொம்ப சின்னதாக தெரியும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்பயாச்சும் லேப்டாப் யூஸ் பண்ணி கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் எழுத்து பெருசாக தெரியும். ஸோ அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோனில் வந்து ஃபோனே ரொம்ப சிறுசு, நம்ம எழுதுகிற அதை விட சிறுசு. அப்படிங்கும்போது பார்க்குறதும் இதாக இருக்கும், கண்ணு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் லேப்டாப் அந்த மாதிரி ஒரு இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கொடுக்குற நோட்ஸ் தான் எக்ஸாமுக்கு வரும். அதை அப்படியே என்ன செய்ய நோட்டில் காப்பி பண்ணுங்கள். அதை நீங்களே உங்களுக்குள்ளே நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். பார்த்தா மட்டும்தான் முடியும். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த பாருங்கள், இதுதான் என்னோட லீனியர் அல்ஜிப்ரா நோட்டு. இதுதான் என்னது, இதுதான் என்னோட லீனியர் அல்ஜிப்ரா நோட். இது என்னோட காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் நோட். இதில் என்ன ஆகும்னா நோட்ஸ்லாம் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுவேன். ஸோ என்னன்னா, இப்போ இந்த லீனியர் அல்ஜிப்ரானா மொத்த கான்செப்டையும் நான் 2 hours முடிச்சிடுவேன். என்னன்னா, இந்த கிண்ட் நோட்டில் சின்னதாக எழுதி வச்சிருப்பேன். ஸோ என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது பாருங்கள். டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும். அதாவது இது பாருங்கள், எவ்வளோ முறை ரிவிஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் என்னோட குயிக் ரிவிஷனுக்கு பெஸ்ட்டு நோட்ஸ். அப்படியே டக்குன்னு போவேன். எப்படி பேப்பரை திருத்த இருக்கு எல்லாமே என்னது குயிக்காக ரிவிஷன் பண்ணிடுவேன். இதை வச்சு பாருங்கள், எழுதாத இடமே இருக்காது. இது எத்தனை முறை ரிவிஷன் பண்ணது தெரியுமா? ஸோ குயிக் ரிவிஷனுக்கு இந்த மாதிரி நீங்கள் நோட்டை எழுதி வச்சா மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் அது வந்து நீங்கள் நோட்டில் எழுதலைன்னா உங்களுக்கு இதாக இருக்கும். பாருங்கள், நோட்டில் எழுதியிருக்கும் எழுதுனால நான் குயிக்காக நான் ரிவிஷன் பண்ணிடுவேன். எல்லாத்தையுமே டக்குன்னு இது பாருங்கள். ஸோ எல்லாமே என்னது நோட் எழுதியிருப்போம். இந்த அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி, ஜியாமெட்ரி மல்டிப்ளிசிட்டி, அப்புறம் என்னது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். ஒவ்வொரு மேட்ரிக்ஸுக்கும் ஐகன் வேல்யூஸ் எப்படி இருக்கும், ஐடம் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ப்ரூஃப்ஸு, மினிமல் பாலினாமியல் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்கொயர் பிளாக் மேட்ரிக்ஸு, அப்புறம் டயகனலைசேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். இதெல்லாம் ஷார்ட்டாக எழுதுனது. சரிங்களா? அப்புறம் டயகனலைசபிள், அப்புறம் வந்து ஜோர்டன் பிளாக்கு. இதை வச்சு என்ன பண்ணிடுவோம், ஜோர்டன் கனானிக்கல் ஃபார்ம்ஸ் இந்த இருக்குல்ல, இது கம்பெனியன் மேட்ரிக்ஸு, அப்புறம் இந்த தியரம்ஸ், ஸ்பெக்ட்ரல் தியரம், இந்த மாதிரி நிறையா ரிசல்ட் இருக்கும். இதை அப்படியே நான் குயிக்காக ரிவிஷன் பண்ணிடுவேன். டக்குன்னு போயிடும். மினிமல் பாலம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், பேசிஸ். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நோட்டில் எழுதி வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் டயத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து என்னது ஃப்ரீயாக இருக்கிறீங்க. ஸோ லாஸ்ட்டு 1 வாரம், எக்ஸாமுக்கு லாஸ்ட் 1 வாரம் உங்களுக்கு தான் தேவையில்லாமல் ப்ரெஷர் ஆகும். அதனால் இந்த மாதிரி நோட்டில் எழுதி வச்சிட்டிங்கன்னா அப்படி திரும்ப பார்த்து டக்குன்னு முடிச்சிடலாம். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸு, இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஷார்ட்டாக எழுதியிருப்பேன். சரிங்களா? இவ்வளோதான். இதான் இப்போ லீனியர் அல்ஜிப்ரா என்ன பொறுத்த 2 hours கம்ப்ளீட் ரிவிஷன், எல்லா டாபிக்ஸையும் 2 hours ரிவிஷன் பண்ணிடுவோம். இதே தான் எனக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். இதே மாதிரி இதான் நோட்டு, வேறு எதுவுமே எழுதிருக்க மாட்டேன். இதில் அதே மாதிரி எல்லா டெஃபினேஷன் பின்னாடி இருக்கும். பின்னாடி இருந்து ஆரம்பிப்பேன். ஜீரோஸ், இந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸு,
பாருங்கள், இவ்வளோதான். இப்படி நோட்டில் எழுதியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு குயிக் ரிவிஷன் பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப முடியவே முடியாது. அதனால் தயவுசெய்து வீடியோ பார்த்துட்டு நோட்டில் எழுதி அதை திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது எவ்வளோ இந்த தேரம் அப்படி இதெல்லாம் எனக்கு மறந்துடும், டக்குன்னு ரிவிஷன் பண்ணிடுவேன். எல்லாத்தையும் ஒரே இடத்துல எழுதியிருப்பேன். பாருங்கள், யூனிக்னஸ் தியரம், ஐடென்டிட்டி தியரம், பிக்கார்ட்ஸ் தியரம், லுக்காஸ் தியரம், லியோலிஸ் தியரம், ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி, மேக்ஸிமம் மினிமம் மாடுலஸ் பிரின்சிபல், ஓப்பன் மேப்பிங் தியரம், விண்டிங் நம்பர், இதெல்லாம் அப்படியே ஒரே இடத்துல எழுதி வச்சுருப்பேன். ஓகேங்களா? அதனால் நோட்டில் தயவுசெய்து எழுதி படிங்க.